ஹாய் செல்வலட்சுமி மேம், தாயம்மாள் மேம். நீங்கள் கோயில்பட்டியிலேருந்து வந்திருந்தீங்க. நம்ம யோகா யாத்திராவை சூஸ் பண்ணியிருந்தீங்க. 3 நாள் ட்ரிப்பு மேம். ஆக்சுவலாக நம்ம சென்னையிலேருந்து மும்பை வந்துட்டு 2 ஜோதிர்லிங்கமும் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் சனி ஷிக்னாப்பூர், எல்லோரா கேவ்ஸு, அப்புறமா 3Dயில் விஐபி தர்ஷன் இதெல்லாமே பார்த்துருந்தோம். இந்த 3 நாள் எப்படி மேம் இருந்தது? அது கொஞ்சம் சொல்லுங்கள் மேம், நம்ம நேயர்களுக்காக. வணக்கம். கண்டிப்பாக அது சொல்ல வேண்டிய கண்டிப்பான ஒரு அவசியமான ஒன்று தான். எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு போரிங்கான டைம் வரும். அப்போ எங்கேயாவது டூர் போயிட்டு வந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணும். அப்படி தோணும் போது எப்படி ஒரு காஃபி குடிக்கணும்னு நினச்ச உடனே காஃபி போடுற எசன்சியலோ, அதே மாதிரி நம்ம டூருன்னு சொன்ன உடனே நம்ம மைண்டில் ஸ்ட்ரைக் ஆக வேண்டியது யோகா யாத்திரா தான். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப காஃபிக்கு காஃபி பவுடர் போட்டால் தான் அது காஃபி. அது மாதிரி டூருன்னாவே யோகா யாத்திரான்னா தான் அது டூரு. ஏன்னு கேட்டால் நம்ம பல்வேறு இன்னல்களோட ஒரு டூர் போகிறத விட ஹாப்பியாக எல்லா இதுலேயும் சாப்பாடாக இருக்கட்டும், இடங்கள் சுற்றி பார்க்குறதா இருக்கட்டும், ரூம் வசதியாகட்டும், எல்லா விஷயத்துலேயுமே நம்மளுடைய சொந்த குடும்பத்தில் உள்ளவங்ககிட்ட நம்ம எப்படி தயங்காமல் கேட்க முடியுமோ அப்படி நம்ம அணுகலாம். அதே மாதிரி அவங்களும் நம்ம முகக்குறிப்பு அறிஞ்சே, நம்ம உதவி கேட்கணுன்னு கூட அவசியம் இல்லை, முகக்குறிப்பு அறிஞ்சே அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ராஜேஷ் சாரும் ஹேமந்த் சாரும். ஸோ அவங்க ட்ராவல்ஸில் நம்ம எங்கேயாவது டூர் போகணுன்னா அது நம்மளுடைய கொடுப்பனையாக தான் இருக்குமே தவிர வேற ஒன்றும் இல்லை. ஸோ மேம் நீங்கள் வந்தது தான் மேம் எங்களுக்கு ரொம்ப கொடுப்பனை. ரொம்ப நன்றி மேம். ஃபியூச்சர்லேயும் சப்போர்ட் பண்ணுங்க. அது சொல்லியாச்சு. எல்லாமே சாப்பாடெல்லாம் எப்படி மேம் இருந்தது? நல்லா இருந்ததுங்களா எல்லாமே சாப்பாடு? ஓகே மேம், ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ மேம். பை மேம்.